ரிஷபராசிக்கு இந்த 15/11/2024 15/11/2022 நிவர்த்தி ஆகிறது. அப்போ 15/11 இவங்களுக்கு எப்படி இருக்கும்? 15/11/2024 ரைட்டா? ஏற்கனவே இழந்ததை எதுவாயினும் அது சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை உங்களுக்கு. எதை வேணாலும் இழந்துருவீங்க, ஆனால் அதை விட சிறந்தது கிடைக்கும் என்ற உணர்வு உங்களுக்கு உண்டு. அந்த நினைவுகள் உங்களுக்கு உண்டு. அந்த நேரம், அந்த குணநலன்கள், ஒரு விடாமுயற்சி, எடுத்த காரியத்தை சாதிக்கக்கூடியது ரிஷபம். அப்போ ரிஷபத்துக்கு தர்மபிரபு என்ன செய்வார்? அப்போ ரிஷபத்துக்கு தர்மபிரபு யாரு? அவர் உங்கள் ராசிக்கு அழகான 9க்கும் 10க்குரியவர். உங்கள் ராசிக்கு 10க்கு தர்ம கர்மாதிபதி. யாருக்கும் கிடைக்காத ராசி தான் ரிஷபராசி. நல்லா புரிஞ்சுக்கங்க நேயர்களே. தர்ம பிரபுங்கிறது யாருக்கு? உங்களுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. அப்போ தர்ம பிரபுனாலே யாரு? ரிஷபராசி தான். அப்போ ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் அவர் உங்கள் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. 2 குருவும் 2 பேரும் சமக்கிரமாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிவர்த்தி ஆகிற நேரத்தில். அதே சமயத்தில் உங்களுடைய வீட்டில் தான் தட்சிணாமூர்த்தி குரு இருக்கிறாரு, அவரும் வக்கரமாக இருக்கார். இப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கிது. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குது? நிச்சயமாக 15/11 இதுவரையும் நீங்கள் இழந்தது, நீங்கள் ஈடுகட்டாமல் இருந்தது, நீங்கள் இடம் பெயர்ந்தது, எதை இழந்திருக்கிறீங்க எல்லாமே கிடைக்கக்கூடியது. இந்த சனி வக்கரத்தில் உங்களுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ உங்களுக்கு டபுள் ஷாட் நீங்கள் அடிக்க போகிறீங்க. போதுமா? ரிஷபராசி நேயர்களுக்கு டபுள் ஷாட் அடிக்க போகிறீங்க. எப்படி டபுள் ஷாட்டு? 15/11 உங்களுக்கு வக்ரத்திலிருந்து அவர் உங்களுடைய இடத்துக்கு வந்துடுறாரு, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் இடத்துக்கு வந்துடுறாரு, உங்களுடைய நேரடி பார்வைக்கு வந்துடுறாரு. அப்போ உங்களுடைய நேரடி பார்வைக்கு வரும்போது அவருடைய சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ அங்கே நிவர்த்தியாகி குணமாகி வந்துடுறாரு. அப்போ குணமாகும்போது உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? உங்கள் ஜாதகத்தில் சனி திசையில் புதன் புத்தியா, புதன் திசையில் சனி புத்தியா, ராகு திசையில் சுக்கிர புத்தியா, சுக்கிர திசையில் ராகு புத்தியா, பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும்போது இந்த நேரடி பார்வையில் வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய ஏற்றம் கொடுப்பார் சனீஸ்வரர். அது மட்டும் இல்லைங்க, டபுள் ஷாட்டில் இது ஒரு ஷாட். இன்னொரு ஷாட் என்ன தெரியுமா? உங்களுக்கு ரிஷப ராசி. அப்போ ரிஷப ராசினா எதை பற்றியது? சுக்கிரனுக்கு பற்றியது. ரிஷப ராசினா குரு எப்படிப்பட்டவர்? அதுக்கு பாவி, அதுக்கு சமக்கிரகம், அதுக்கு எதிரி, அதுக்கு பகை. ஆனால் ரிஷபத்துக்கு வரும்போது குருவும் என்ன செய்கிறாரு? மிகப்பெரிய நன்மையை கொடுப்பார். ஏன்? அவர் வக்கரத்தில் இருக்காரு. அப்போ வக்கரம் ஆகும்போது தன் நிலையை மறந்து எதிர்நிலையாக இருக்கிறாரு. அப்போ எதிர்நிலையாக இருக்கும்போது நீங்கள் எதிர்நிலையாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான நல்ல பலனை கொடுப்பார். இதுதான் ரிஷபராசிக்கு. ரிஷபராசிக்கு மட்டும் இல்லை, ரிஷபராசி நோட் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, மகர ராசிக்கு எல்லாமே டபுள் ஷாட். சந்தேகம் இருந்தால் கேளுங்க. போதுமா? அப்போ சனீஸ்வருடைய தர்மதேவருடைய நிவர்த்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலையும் மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும். எதை பொறுத்து? உங்கள் ஜாதகத்தை பொறுத்து. உங்கள் ஜாதகத்தை பொறுத்து. அதை நீங்கள் கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரெட்டிங்கில் ரவுண்டு பண்ணிக்கோங்க, ரெட்டிங்கில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் முக்கியம். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் உயர்வு அடையணும். ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு செயலாற்றணும். நீங்கள் டெவலப் ஆகணும். நீங்கள் முன்னேற்றத்தை செஞ்சு போகணும். காலம் கலியுகம். செல்வம் சேரணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், சின்ன குழந்தைகளை வளர்க்கணும், பொருளாதாரத்தை கூட்டணும். அப்போ என்ன பண்ணணும்? 15/11 நீங்கள் 29/3 கிட்டத்தட்ட மார்ச் 31 வரையும், மார்ச் 31 இல்லைங்க, ரிஷபராசி நேயர்களுக்கு மட்டும் இல்லை, மேற்கண்ட ராசிகளுக்கு 22 வச்சுக்கோங்களேன். ஏன்? குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார் பார்த்தீங்களா? அப்போ 22 வரையுமே உங்களுக்கு என்ன ஆகும்? மிகப்பெரிய பலனை கொடுப்பார். சனீஸ்வர் நல்ல பலனை தர்ம தேவதையும் கொடுப்பாரு, ஈஸ்வரரும் கொடுக்குறாரு, குருவும் கொடுக்குறாரு. உங்கள் தசாபுத்தியை பார்த்து இதை விட நீ என்ன உங்களுக்கு வேணும்? இதை விட சிறப்பு எதுவுமே இல்லை.
அப்போ என்ன செய்யணும்? கண்டிப்பாக லக்ஷ்மி வழிபாடு நல்லா பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை 6 to 7 குரு சுக்கிர உரையில் லக்ஷ்மி 6 விளக்கு, 6 நெய் தீபம், 6 வெத்தலையில் வைங்க, 6 விளக்கு ஏற்றுங்க. லக்ஷ்மியினுடைய காயத்ரியை சொல்லுங்கள். ஒன்றுமே வேண்டாம், நிறைய இருக்குது. காயத்ரி மட்டும் சொல்லுங்கள், அவருடைய நாமத்தை சொல்லுங்கள், போற்றி வாங்க. கிட்டத்தட்ட 48 ஒரு மண்டலம், வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு மாதத்துக்கு 4 வெள்ளிக்கிழமை. அப்போ எத்தனை மாதத்துக்கு கணக்கு பண்ணிட்டு கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. ஏதாவது ஒரு குறிக்கோளை வைங்க. குழந்தைக்கு திருமணம், பிள்ளை பேர், மகப்பேறு, வீட்டுக்காருக்கு தொழில், வீட்டுக்காருக்கு படிப்பு, பொருளாதாரம் முன்னேற்றங்கள் எல்லாமே நீங்கள் செய்யலை. தொழில் ரீதியாக நஷ்டமான லாபம் அடைவதற்கு, செல்வத்தை பெருக்குவதற்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஞானசம்பந்த பெருமானுடைய வாசி தீரவே காசு நெல்வீர் 12 ராசிக்கு வரும்போது எனக்கு மறந்து போயிடும். ஆனால் ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கு வரும்போது அந்த பாட்டு ஞாபகம் வரும். ஏன்? அது ரெண்டுமே லட்சுமிக்கு உரிய இடம். அதனால் நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு தர்ம தேவனுடைய நிவர்த்தி ஒரு மேசத்தை விட ஒரு மிக நல்ல 2 டபுள் ஷாட் இருக்கிறதுனால நல்லா பிரார்த்தனை வெற்றியை கொடுக்கும், பிரார்த்தனை முன்னேற்றத்தை கொடுக்கும், பிரார்த்தனை நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கும், கெடுதியை குறைக்கும். என்ன தீமை வந்தாலும் தீமையை முழு வராது, தீமையை குறைக்கும். இதுதான் ரிஷபராசினுடையது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ சனி மக்கர நிவர்த்தியான பிறகு 10ஆம் இடத்துல வந்திருக்கார். சனி பகவான் 10ஆம் இடத்துல வந்திருக்கார். அந்த 10ஆம் இடத்துல இருந்துட்டு அவருடைய பார்வை பலனும் நல்ல பலனாக தான் இருக்க போகுது. அதை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கனால தொழில், உத்தியோகம், வியாபாரம் அதெல்லாம் கொஞ்சம் இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனை கொஞ்சம் தடங்கள், தாமதங்கள் இப்படி வந்து வரும். சும்மா வேலை கிடைக்காதவங்களுக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி தடங்களாகும். உங்கள் இஷ்டப்பட்ட வேலை கிடைக்காம போகும். தொழிலையும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். வியாபாரத்துலேயும் கொஞ்சம் வாடிக்கையாளர் குறைவாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இருந்தாலும் இது வந்து எல்லாமே ஒரு 1.5 மாத காலத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்துக்கு மேலே உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாகிடும். இந்த ஒரு 3 மாத காலங்கள் போடாலே போதும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி கடந்துட்டாலே போதும். பிப்ரவரி மாதத்துலேருந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு பிடிவாத குணங்களை கொஞ்சம் தளர்த்திக்கணும். அடிக்கடி பயணங்களுக்கு போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தலையிடக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் வம்பு வழக்குகள், பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கங்க. இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நடக்க தான் போதும் உங்களுக்கு. அந்த மாதிரி என்ன விஷயங்கள் கேட்டிங்கனாக்கா, சுபகாரிய முயற்சி பலிதமாகும். உங்கள் வீட்டில் உங்களுக்கு திருமணத்துக்கு ஏற்ற வரன் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். இது மாதிரி எல்லாமே கிடைக்க போகுது. எல்லாம் நல்ல விஷயமா நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி பலன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி உடம்புல வந்து அது செய்யலாமே, இது செய்யலாமே அப்படி தான் நினைப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயமா இருக்க போகுது. குரு வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது குரு உங்களுக்கு வக்ரம் பெறுவது ரொம்ப விசேஷம். ஏன்னா சுக்கிரன் ராசி அதிபதியாக இருக்கனால உங்களுக்கு வக்ரம் பெறுவது மிக நல்ல விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சனியோடைய பலன் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து அந்நிய இனத்தவர்னு சொல்லுவாங்களே, அந்நிய இனத்தவர், அந்நிய நாடு, வேறு வெளிநாடு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நாட்டில் உள்ள தொடர்பு ஏற்படும். அந்நிய இனத்தவர்னாக்கா நம்ம வேற்று மொழி பேசுகிறவங்க, வேற்று மதத்தவங்க, அவங்களாமேல அவங்களுக்கு உதவி உதாசல் கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கனாக்கா நிறைய நம்ம அடுத்த மதத்தில் உள்ளவங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. நிறைய அந்நிய மொழி பேசுகிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்க ஜாதகப்படி உள்ள நடக்கிற விஷயங்கள். அதனால் அது மாதிரி தான் இப்போது உங்களுக்கு காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்க போகுது. அப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு நீங்கள் அந்நிய இனத்தவர், அந்நிய மதத்தவர் நீங்கள் ஃபாலோ பண்ணினா அவங்க மூலிமா நல்லது நடக்கும். வெளிவட்டார பழக்கம் நல்ல உதவிகரமாக இருக்க போகுது. உங்களுக்கு பெண்களால் சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பெண்களோட பழகும் போதோ தகாத நட்பாக இருக்கக்கூடாது, கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. இது மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அவங்ககிட்ட கொடுக்குற வாக்குறுதிலாம் கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் கூட சில பிரச்சனைகள் வரத்துக்கு உங்களுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. இது பொதுவான பலன் தான். அப்போது அந்த வாக்குறுதிகளை வந்து சொல்லும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். முடிஞ்சால் முடியும்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும். இப்படி தான் பண்ணணும். இது வந்து கடன் பிரச்சனைக்கும் உங்களுக்கு ஏற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கடன் வாங்குறீங்க, இந்த இப்போ முடியாது, கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடலாம். முன்னாடியே சொல்லிடலாம். நீங்கள் இத்தனை தேதியில் கொடுத்துருன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியும்னா அதனால பிரச்சனைகள் வரும். வாக்குவாதம் முற்றி சண்டை சச்சரவு வந்து வம்பு வழக்குகள் கண்டிப்பாக ஏற்படும்.
இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் குறைச்சிட்டு வரலாம். அப்போ ரிஷபராக இருக்காங்க, இதெல்லாம் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். இது இல்லாமல் ஒரு புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு எடுப்போம் ஒரு பயணத்தில். அந்த பயணம் மூலமாக அனுபவம் கிடைக்கும், ஒரு நட்பு கிடைக்கும். அந்த நட்பு மூலயமா அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு. இது உண்மையான விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசிக்காரங்களுக்கு இறைப்பறிக்காலன்னு பார்க்கும்பொழுது நீங்கள் சனியுடைய வக்ர நிவர்த்தி பலன் தானே சொல்லிட்டு வரேன். அதனால் சனி பகவானுக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு காலையில் பண்ணுறது இல்லாமல் விஸ்வரூப தரிசனம், அந்த ஆஞ்சநேயருடைய தரிசனம் ஃபஸ்ட்டு பார்க்குறது, அது மாதிரி பார்க்கணும். இதில் நீங்கள் இரட்டை ஆஞ்சநேயரை பார்க்கணும். 2 ஆஞ்சநேயர், அதாவது 2 ஆஞ்சநேயர் சில கோயிலில் இருப்பாங்க, ரொம்ப அத்திபுத்த மாதிரி இருப்பாங்க, அதை பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் 2 முறை ஒரு 2 ஆஞ்சநேயர் கோயில் போய் பார்க்கலாம். இப்போ நிறைய கோயில்கள் நிறைய இருக்குது. ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருக்கணும் போகலாம், இல்லை தனியாக வெளியே கிளம்பி போயிட்டு வரலாம். அன்றைய தினமே பார்த்துணும். ஒரே தினத்திலே 2 ஆஞ்சநேயர்களை பார்த்து வழிபடுவது உங்களுக்கு ஏற்ற ராசிக்கேற்ற சிறப்பான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. மாலை வேளையிலே சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம், வஸ்திரம் சாத்தலாம். கண்டிப்பாக எள் விளக்கு போடணும், எள் தீபம் போடணும். இதில் எள் தீபம் பற்றி எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். 11 எள் தீபங்கள், எப்பவுமே 2 தான் சொல்லுவாங்க மினிமம். இந்த பரிகாரத்தின்ற போது 11 தீபங்கள் போடுவதுதான் சால சிறந்தது. அதனால் 11 எள் தீபங்கள் போட வேண்டும். போட்டு நீங்கள் கடையில் இருந்தாலும் கோயிலில் இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொண்டு போகலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்யும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது பெண்களுக்கு ஏற்ற தான தர்மங்கள் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ரொம்ப கஷ்டப்படுற பெண்கள், திருமணத்துக்கு முடியாமல் இருக்கக்கூடிய பெண்கள், வயதான பெண்கள் நிறைய வைப்பாங்க. அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம். அவங்கள சில குடும்பத்தில் பார்க்க கூட மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அவங்களுக்கு போய் உதவி பண்ணலாம். உங்கள் அந்த வீட்டுக்கு போய் வர பழக்கம் வந்து அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். கேட்காம உதவி பண்ணணும். நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்கன்னு சொல்லக்கூடாது யாருக்கும். இப்படி தான் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே உங்களை பார்க்குற நேரத்தில் பார்க்கும்போது, கிடைக்கும்போது, கண்ணில் பார்க்கும்போது, காதால் கேட்குற விஷயங்கள் அது மாதிரி தெரிஞ்சுதுன்னா அவங்களுக்கு போய் தேடி போய் உதவி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் தானம் பண்ணணும். இல்லைன்னா அனாதாசம் இருக்கவே இருக்குது. அங்கே போனீங்கன்னாக்கா முதியோர் இல்லம் இருக்குது. அந்த முதியோர் இல்லத்தில் போனீங்கன்னா வயதான பெண்மணிகள் பண்ணிட்டு முதல்ல செய்யணும். அவங்களுக்கு ஆண்களுக்கும் செய்யலாம். முதல் வந்து பெண்களுக்கு செய்கிறது நல்லது. உங்கள் ராசிக்கு ஏற்ற பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த முதியோருக்கு ஏற்ற அதாவது தானம் பண்ணிட்டு அவங்க மனசு சந்தோஷப்படணும். அவங்களுக்கு வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, அவங்க துணிமணி வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் கேட்கலாம். கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் நல்லாயிருக்கும், இது கிடைக்கல, என்னால் முடியல, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது அதுக்கேற்ற பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த அவங்களுடைய மன நிறைவு ஏற்பட்டு அந்த சந்தோஷத்தோட உங்களுக்கு அந்த புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது இந்த பரிகாரம் செய்யலாம் கூட இந்த புண்ணியம் வந்து சேர்ந்து உங்களுக்கு அதனுடைய சக்தியை கொடுக்கும். பரிகாரம் செய்யக்கூடிய வேலையை இந்த புண்ணியம் செஞ்சிடும். கண்டிப்பாக புண்ணியத்துக்கு உண்டான சக்தி வேறு எதுக்குமே கிடையாது. அதனால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சனி வக்ர வந்து உங்களுக்கு நல்லபடியாக கொடுக்கும். நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. பெரும்பாலும் வந்து சில உடம்புக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் உடனே பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கிட்டா இதுலேருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. இப்போ சனி வக்ர நிவர்த்தி பலன் மட்டும் தான் சொல்கிறேன். அதனால் இதை மட்டும் கேட்டு நீங்கள் எல்லா நாளும் உங்களை போட்டு வாழணும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரிஷப ராசி அன்பர்கள், உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ், அதாவது சுக்கிரம் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி, சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி ரிஷப ராசி அன்பர்கள். உங்களுக்கு சனி பகவான் இவ்வளோ நாள் வக்ரகதி அடைஞ்சிருந்தார். பொதுவாக வந்து ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு நீட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு அழகை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க ரிஷபராசி அன்பர்கள். அப்போ பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரிஷபம் மிருகசிரிஷம் அழகு மேலோங்கும், மிதுனம் மிருகசிரிஷம் புத்தி மேலோங்கும். ரிஷபம் மிருகசிரிஷம் வந்தால் அவங்க அழகை பற்றி மட்டுமே யோசிப்பாங்க, பெருசாக வந்து புத்திசாலித்தனத்தெல்லாம் வந்து அதை யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் மிதுனம் இதே வந்து பாருங்கள் மிருகசிரிஷமாக இருந்தால் நல்ல புத்திசாலித்தனம், ரொம்ப உஷாராக இருப்பாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ராசி மட்டும்தான் வித்தியாசம், நட்சத்திரம் ஒன்றே தான், ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷப ராசி அன்பர்கள் பொதுவாகவே வந்து பாருங்கள் நம்ம மேலே எல்லாரும் பாசமாக இருக்கணும், ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரிஷபம் கடகம் எல்லாம் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ரிஷபத்துக்கு அந்த இவங்க ரொம்ப அஃபெக்ஷனை மட்டுமே எதிர்பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, அஃபெக்ஷன் அழகு மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த அஃபெக்ஷன் அப்படின்றது பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா பெரும்பாலும் ரிஷபராசி வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிறது பிடிக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு பையன் ஒரு கேர்ள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையன் வந்து அம்மா நீ ரொம்ப நல்லா இருக்கம்மா, ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணுற, தேவதை மாதிரி இருக்கு அப்படின்னு 4 வார்த்தை புகழ்ந்து பேசினா போதும். அதுக்கும் மேலே அம்மா சாப்பிட்டியம்மா, சாப்பிடுமா, ஹெல்த்தை பார்த்துக்கணுமா, இப்படி 2 வார்த்தை சேர்த்து பேசினா போதும் ரிஷபம் மயங்கிடும். மயங்கி என்ன பண்ணும், நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாதவங்கள கல்யாணம் பண்ணிக்கும். அதாவது எந்த விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதுலையுமே மேட்ச் ஆகாது, எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இருப்பாங்க.
அந்த 2 நாள் பழக்கத்துக்காக லவ் பண்ணுவாங்க, சின்சியரா லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதனால நிறைய வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் அப்படின்றத அனுபவிப்பாங்க. பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து சனி பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருந்தார். பொதுவாக தொழில் ஸ்தானத்தில் இருக்க சனியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வக்ரகதி அடைஞ்சிருந்தார். வக்ரகதி அடைஞ்சிருந்ததுனால ரிஷபத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னா தொழிலில் வந்து பயங்கரமாக உழைக்கிறது தான். இன்னைக்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் நிறைய உழைச்சாங்க. அவங்களுக்குன்ற ஒரு பேரு, மரியாதை, புகழ் அது கிடைக்கல. இப்ப தனியா வந்து தொழில் செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்களோட கஷ்டம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. எப்படின்னா என் தொழில் நான் முன்னேற்றத்தை கொண்டு போகணும், நான் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நான் பெரிய ஆளாகணும், இதெல்லாம் ரிஷபத்துக்கு உண்டு தான். அதெல்லாம் ரிஷபத்தினோட ஹிடன் கேரக்டர். இந்த அழகு, அன்பு, இதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்க வந்து பாதிக்கப்படுதோ அப்ப ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா எரிமலை மாதிரி பொங்கி எழுவாங்க. என்ன நீ வந்து கேவலப்படுத்திட்டியா, என்ன அசிங்கப்படுத்திட்டியா, என்ன அவமானப்படுத்திட்டியா, முன்னாடி நான் பயங்கரமா வாழ்ந்து காமிப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய மனசுக்குள்ள சபதம்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி சபதம்லாம் எடுக்கக்கூடிய ராசி தான் வந்து ரிஷபராசி. இதெல்லாம் ரிஷபத்தினோட ஹிடன் கேரக்டர், சரிங்களா? அதாவது ரொம்ப மறைமுகமா அக்கேஷனலா தான் வெளியே வரும். அப்படிப்பட்ட ரிஷபம் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கஷ்டப்பட்டீங்க. ஆனால் நம்ம 1000 ரூபாய்க்கு உழைச்சா நம்மளுக்கு 100 ரூபாய் தான் வந்துச்சு இல்லைங்களா? இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிற காலகட்டத்தில் சனி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யோகக்காரகன். அவன் தான் வந்து நிறைய நல்லது செய்யணும் ரிஷபத்துக்கு, புரியுதுங்களா? ஏன்னா சுக்கிரனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி நட்பு கிரகம். அதனால சுக்கிரனோட வீடுக்கு அவன் நிறைய நல்லது செய்யணும் அப்படின்றது விதி, அவன் செய்யவும் செய்வான். அப்படிப்பட்ட சனி வக்ரகதி இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்லக்கிஷ், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த நிலை. பயங்கரமாக உழைச்சோம், வருமானம் அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி வரல, ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. உழைப்புக்கேற்ற வருமானம் அப்படின்றது வரல. தொழிலில் அலைச்சல், தொழிலில் ரொம்ப கஷ்டம். தொழில்னால வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படியாவது கொண்டு வரணும், ராத்திரி பகலாக தூங்காமல் தூக்கம் கிட்டே எல்லாம் செஞ்சோம், அதுக்கான பலன் வரல. ஆனால் இப்போ நவம்பர் 15 சனி பகவான் இந்த 10ஆம் பாவத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால அந்த தொழில் அப்படின்றது சூடு பிடிக்கும், தொழிலில் மேன்மை அப்படின்றது வரும், தொழிலில் முன்னேற்றம் அப்படின்றது வரும், தொழில் நல்லா போகும். இப்போ நம்ம வந்து ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னா அதில் புது புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. நல்ல வந்து நம்மளுக்கு மக்களோட நம்மளோட ஒரு லிங்க் அப்படின்றது ஜாஸ்தி ஆகும். நிறைய வாடிக்கையாளர்கள், புது புது கஸ்டமர்ஸ், அதனால வருமானத்தில் முன்னேற்றம், மேன்மை சாலிடாக வரும், கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? ஆன் தி ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேலையில் நான் பெருசாக வேலை செஞ்சேங்க, எனக்கு ஒரு நல்ல பேர் கூட இல்லை, எனக்கு ஒரு சின்ன மரியாதை கூட இல்லை அப்படின்னு, ஒரு அங்கீகாரம் கூட இல்லை அப்படின்னு நினைச்சுன்னு பார்த்தீங்களா? அப்போ அங்கீகாரமும் கிடைக்கும், மரியாதையும் கிடைக்கும். தனிநபர் வந்து தனி தொழில் செய்கிறீங்க, தனிநபர் தனி தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் நல்ல மேன்மை அப்படின்றது வரைக்கும் கிடைக்கும். கர்ம சனி தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார், கவலைப்பட வேண்டாம், வாழ்த்துக்கள். எங்களோட சுய ஜாதகத்தை வந்து டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் வந்து பாருங்கள், ஸ்க்ரீனில் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரிஷபராசிக்கு வந்து சனி பகவான் இது வரைக்கும் வந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போது ரிஷபராசிக்காரங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சரிங்களா? அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. அது வந்து கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் துறையில் வேலை இருக்கிறவங்களும் சரிதான். உங்களுடைய உயரதிகாரிகளால் பலவிதமான இன்னல்கள், பலவிதமான தொல்லைகள் இதெல்லாமே அனுபவிச்சிருந்திருப்பீங்க. எப்போ சனி பகவானுடைய வக்ரமானதுக்கு அப்புறம், ஓகேங்களா? அது இல்லாமல் தொழிலில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் சார், அந்த பிஸ்னஸ் வந்து என்ன இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு சிரமம் கொடுக்கணும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லைப்பா. நான் ஆல்ரெடி வந்து பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ் தான், இருந்தாலுமே இப்போ இந்த கொஞ்சம் காலமாக வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன் நான். எதனால அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி தான், இருந்தாலுமே அவர் வக்ரம் பெறும்போது நல்ல நல்ல விஷயங்கள் எதுவுமே கிடைச்சிருக்காது ரிஷபராசிக்கு. அப்போ தொழிலில் வந்து பலவிதமான தரங்கல்கள், பலவிதமான தொல்லைகள், ரொம்ப இன்னல்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவ்வளவு கஷ்டத்தை வந்து பார்த்துருப்பீங்க. அப்போது வர நவம்பர் 15க்கு பிறகு சனி வக்ர நிவர்த்தி அடைய போகின்றார். இது மிக மிக சிறப்பு. தொழிலில் முன்னேற்றங்கள், தொழிலில் ஏற்றங்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது ரிஷபராசிக்கு. அப்போது தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் இடத்த வந்து சுபிட்சமாக வந்து வளர வைப்பார்.
இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரங்க புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம், தாராளமாக பண்ணலாம். இல்லைங்கய்யா ஆல்ரெடி ஒரு தொழிலில் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், வேற இன்னொரு பிஸ்னஸா, தயவுசெய்து அப்படி நினைக்க வேண்டாம். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு ரிஷபராசிக்காரங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம், புதுசாக வந்து ஒரு வேலைக்கு போகலாம், புதிய புதிய விஷயங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் தாராளமாக நீங்கள் ஏற்பாடுகள் பண்ணலாம். அதில் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும், லாபங்களும் உங்களை தேடிக்கொண்டு வரும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுதுங்க. அப்போ விரயங்கள் குறையும். ஓகேங்களா, விரயங்கள் குறையும். தொழிலில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதில் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி டெவலப் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக டெவலப் பண்ணலாம். தாராளமாக இந்த முதலீடுகள் வந்து தாராளம் பண்ணலாம், அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, தொழிலில் வந்து முதலீடு பண்ணுங்க. அந்த தொழிலில் வந்து முதலீடு பண்ணுறது வந்து நமக்கு என்றைக்குமே போகாது, அது எப்பயுமே அதிலேயே தான் இருக்கும். இது மாதிரியான விரயங்கள் வந்து நல்ல விரயங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒரு ஆபரணங்கள் வாங்கலாம். ஓகேங்களா, ஆபரணத்தில் வந்து முதலீடுகள் பண்ணுங்க. ஆபரணம் வாங்குறதுக்கான முதலீடுகள் பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பயணங்கள் போகும்போது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாக இருக்குங்க ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை பதிகிறதுனால சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு திருவிழா, இல்லை அப்படின்னா கும்பமேளா, இல்லை அப்படின்னா வந்து பெரிய ஒரு மீட்டிங், இதேமாரி ஒரு இடத்துக்கு கும்பல் இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறத ரிஷபராசிக்காரங்க தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. எதனால் அப்படின்னா அந்த இடத்துல போய் பல இன்னல்கள், அதாவது பல தொந்தரவுகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து வந்துடும். ஓகேங்களா, அப்போது இந்த விஷயத்தை மட்டும் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுமாரி பயணங்கள் போகிறப்போ வந்து ஒரு காரில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி காரில் போகிறப்போ அந்த காருக்கான இன்சூரன்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார் சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வந்து அதுமாரிலாம் ஒன்றும் மாட்டலப்பான்னு சொல்லி வந்து ஒரு அலட்சியமும் போவீங்க. இதுக்கப்புறம் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இதன் மூலமாக பலவிதமான தொந்தரவுகள் எல்லாமே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதியுது. அப்போது புதுசாக வந்து இப்போ ஒரு பைக் வாங்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குங்க ஐயா. ரொம்ப நாளாக வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஒரு பஸ்ஸில் போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டயத்துக்கு வந்து என்னால் கரெக்டாக போக முடியல, ஒரு பைக் வாங்கலான்னு இருக்கேன். இல்லை ஒரு வீட்டில் வந்து வாடகை வீட்டில் இருந்துட்டு இருந்தேன், புதுசாக வந்து ஒரு வீடு வந்து ஃப்ளாட்டு வாங்கலான்னு இருக்கேன், இல்லை அப்படின்னா வந்து ஒரு லேண்டு வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு வந்து அதை மட்டும், இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் உள்ள வந்து தயவுசெய்து தள்ளி வைங்க. எதனாலனா சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பதிகிறதுனால வீடு, வாகனம், சொத்து இது மாதிரியான விஷயங்கள்ல பலவிதமான சிக்கல்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஃப்ளாட் வாங்கிடுவோம், வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல் இருக்கும். அந்த விஷயம் வந்து நமக்கு ஆரம்பத்தில் தெரியாது, வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சிக்கலை போய் நம்ம மாட்டிக்குவோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா வாகனம், ஒரு பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம், இல்லை அப்படின்னா கார் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் கரெக்டாக போயிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பல சிக்கல்கள் வர ஆரம்பிக்கும், பலவிதமான செலவுகள் வச்சுக்கிட்டே இருக்கும், செலவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து இல்லை இதேமாரி இது போச்சு, டேங்க் வந்து ஓட்டையாக போச்சு, இல்லை அப்படின்னா டயர் வந்து அடிக்கடி பஞ்சராக போயிட்டு இருக்கு, இது மாதிரியான பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான இன்னல்கள் அனுபவிக்க வேண்டி வரும். அப்போது சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைந்தால் கூட அவருடைய பார்வை 4ஆம் இடத்துல பதிகிறதுனால இந்த விதமான பிரச்சனைகள் வரும். அதேமாரி தாயினுடைய உடல்நிலையில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள், ஏதாவது தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அது வைத்தியம் சம்பந்தமான விஷயம். அந்த மருத்துவத்தை வந்து ஒன்றுக்கொன்னே பார்த்துருங்க. அப்புறம் பார்த்துக்கலாமா, எனக்கு டைம் இல்லை, நான் வெளியூருக்கு போகிறேன், இல்லை பின்னா வந்து ஒரு மீட்டிங் வந்து நான் போகிறேன், அப்படி போயிட்டு வந்து வந்ததுக்கப்புறம் வந்து வச்சுக்கலாம், ஆஃபீஸ் மீட்டிங்லாம் இருக்குது அப்படின்னு வந்து தயவுசெய்து நீங்கள் தவிர்க்காதீங்க. உடனுக்குடனே அம்மா வந்து கூப்பிட்டு போய் வைத்தியத்தை வந்து உடனுக்குடனே பார்த்துருங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. எதனால் அப்படின்னா அதன் மூலமாக பலவிதமான ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை 7ஆம் இடத்துல பதியுதுங்க. அப்போது கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபராசிக்காரங்க கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட்டு தொழிலில் சங்கடங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. நண்பர்களை நம்பி, அதை கூட்டு தொழில்னா நண்பர்களோட தானே பண்ணுவோம் இல்லைங்களா, உங்களுடைய கூட்டாளிகள் கூட வந்து பண்ணும்போது அந்த கூட்டாளிகளை நம்பி சில விஷயங்களை விட்டுருப்பீங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கான விஷயத்தை மட்டுமே அவர் பார்த்துக்குவார், உங்களுக்கு தேவையானதை வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டார். அதனால் அந்த கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக பார்த்துக்கோங்க. அது மாதிரி நண்பர்கள் கூட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை வந்து அதிகமாக விடாதீங்க, சரிங்களா? இதன் மூலமாக நண்பர்களுக்குள்ள அதாவது அந்த நட்பு பிரியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்துடும். இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியங்க,
நம்ம வெளியில் போகிறோம் வர்றோம் அதெல்லாம் விட்டுருங்க. இருந்தாலுமே 7ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது வீட்டில் நீங்கள் உங்களுடைய துணைவி இல்லைன்னா உங்களுடைய துணைவர், ஓகேங்களா, இவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது ரொம்ப அனுசரணையாக பேசுங்க. திடீர்னு அவங்க ஏதாவது ஒரு கோவப்பட்டு பேசுனா கூட நீங்கள் அதை அதாவது பெருசாக கண்டுக்காதீங்க. அப்படி விட்டுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இது சொல்லுவாங்க இல்லையா, மௌனம் கலகநாசின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் மௌனமாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கலகம் நாஸ்தி ஆகிடும், நல்ல விதமாக வர ஆரம்பிச்சிடும். கூட்டு தொழிலில் கவனமாக இருந்துக்கோங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள்ட்ட தன்மையாக பேசுங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்களே எப்பயுமே ரொம்ப தன்மையாக தான் பேசுவீங்க. ஏன்னா சுக்கிரனுடைய ராசி இல்லையா, எல்லா கூட ரொம்ப இனிக்க பேசுகிறவங்க ரிஷபராசிக்காரங்க. அது மாதிரி அதுமாரி இப்போ ஃபாலோ பண்ணுங்கள். இதுமாரி பண்ணீங்க அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பரிசுகள் பாராட்டுகள்லாம் நீங்கள் சில விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த விஷயங்கள்லாம் இந்த டயத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான பாராட்டுகள் பரிசுகள் கிடைக்காது. ஆனால் கிடைக்கிற பாராட்டுகளையும் பரிசுகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் பெரிய அளவில் சக்ஸஸை பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்க இந்த சனி பகவானுடைய பலவிதமான தொல்லைகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிவன் வழிபாடு மிக மிக சிறப்புங்க. ஒவ்வொரு வாரமும் சிவன் கோயிலுக்கு போங்க. நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம், உங்களுடைய நட்சத்திர நாளில் போகலாம். போய் அங்கே இருக்கிற நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை போடுங்க, சிவபெருமானுக்கு வில்வ மாலை போடுங்க, விளக்கேற்றுங்க, பிரகாரத்தை 11 முறை சுற்றி வாங்க. இதை மாதிரி பண்ணீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பு. சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளிலிருந்து ரிஷபராசிக்காரர்கள் விலகலாம். நம சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிடுவோம், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல இயல்பு நிலைக்கு வரார். அதாவது 16ஆம் தேதி நவம்பர் மாதம் ரிஷப ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலைக்கு வரார். இயல்பு நிலைக்கு வந்துட்டாருன்னா அவர் என்ன மேடம் எங்களுக்கு பண்ண போறாரு? ஏற்கனவே இயல்பா இருந்தாலும் வக்கரமாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமுமே இல்லை, எங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இயல்பு நிலைக்கு வர்றாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் பின்னோக்கி செல்லும் போது உங்களுக்கு வாழ்க்கையில எதையோ ஒரு இழந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உறுத்தல்கள் இருக்கும், மன உறுத்தல்கள் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும், ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. அதுதான் அந்த வக்ரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். ஒரு கிரகங்கள் வக்ரம் ஆகுதுனாலே அதுல கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள்னால நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். அதுதான் அந்த வக்ர கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்ப இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகம் சனியாகப்பட்டது வக்ரம் ஆனாரு. 4.5 மாதங்களுக்கு வக்ரமாகவே இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் நிறைய வந்திருக்கும். இந்த டயத்துல நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? பயந்து போய் நம்ம இது செஞ்சுட்டா ஏதாவது நடந்துருமோ, நம்மளுக்கு எதிர்மறையாக நடந்துருமோ, நம்ம தொழில்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம இழந்துருவோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான புரிதல்கள், ஒரு பயம் உள்ள அந்த வக்ரமான கூடிய கிரகம் அதை தான் அங்க தூண்டும். உங்களுக்கு ஒரு பயம் உணர்ச்சியை தூண்டி அந்த தொழில்ல எந்த விதமான ஒரு மாற்றங்களையும் செய்ய விடாம ஆகிடும். இதற்கு அந்த தசாபுத்திகளும் உங்களுடைய தசாபுத்திகளும் பிறந்த கால தசாபுத்திகளும் தலையெடுத்து, அதாவது தலைமை ஏற்று நடத்தும். இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு எல்லாம் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுதோ அதற்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியது நம்மளுடைய தசாபுத்திகள். இந்த தலைமை ஏற்று நடத்தக்கூடிய அந்த தசாபுத்திகள் இந்த உணர்ச்சிகளை, அந்த மாதிரியான ஒரு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி விடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தை கொடுத்து, சில பேருக்கு அந்த மோசமான தசாபுத்தி சனி திசை, ராகு திசை, கேது திசை, ராகு திசையை விட கேது திசை இருக்கிறவங்களுக்கு மிக அதிக அளவுல தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். இதுலயே கும்பத்திலேயே உங்களுக்கு கேது பகவான் இருந்து திசை நடத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையவே அழியக்கூடிய அளவிற்கு அந்த தசாபுத்தி காலங்கள்ல இருக்கும். அந்த அளவிற்கு அந்த தசாபுத்திகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு மன குழப்பத்தை கொடுத்து அந்த தொழில்ல எந்த விதமான ஒரு மாற்றமுமே செய்ய விடாம ஆக்கியிருக்கும். சில பேர் துணிஞ்சு செயல்பட்டு இருப்பீங்க. அந்த துணிஞ்சு செயல்படும் போது நிறைய லாபங்கள் வந்திருக்கும். அந்த லாபங்கள்னால உங்களுக்கு எந்த விதமான ஒரு பயனுமே இருக்காது.
ஒரு கடனை அடைக்கிறதுக்கோ இல்ல எங்கேயாவது நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு ஏமாற்றமோ அந்த மாதிரியாக கொடுத்துரு. அதுதான் அந்த வக்ர கிரகங்கள் செய்யும் போது பலன்களை கொடுக்கும் போது அந்த பலன்கள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய அளவிற்கு உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லாததுதான் இந்த வக்ரமாக இருக்கும்போது. இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அப்படி இருக்கும்போது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அந்த தொழில்ல ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்திரமான ஒரு நிலைப்பாடுன்றது இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த 4.5 மாதங்களுக்கு. ஏன்னா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால, மார்ச்சுக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதுனால இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு ஸ்திரமான ஒரு நிலை உருவாகுவதற்கு உண்டான ஒரு இந்த 4.5 மாதங்கள் ஒரு அஸ்திவாரமாக இருக்க போதுதான் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு. ரிஷப ராசியில கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மேலும் பதவி உயர்வு, பணப்புழக்கங்கள் அதிகமாகுவதற்கு உண்டான சில நிலைப்பாடுகள்லாம் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா சில பேருக்கு வேலை செய்யும் போது அந்த சில பதவி உயர்வு எல்லாம் ஒரு தாமதமாகவே இருந்திருக்கும். அந்த சனி பகவான் ஒரு 6 மாதமாக எனக்கு வர வேண்டிய அந்த ப்ரமோஷன்ஸ், டிரான்ஸ்பர்ஸ் இது எல்லாமே கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த 4.5 மாதங்களுக்குள்ள கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ப்ரமோஷன் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது புதுசா பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, வேலையில ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டை நோக்கி பயணிக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். தன்னுடைய வேலையிலும் ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு கொண்டிருப்பவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அந்த வேலையில ஒரு நல்ல மாற்றத்தை, வேலை இழந்தவர்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பையும், ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில ஒரு நல்ல பதவி உயர்வு, வருமானம் இதையெல்லாம் கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல வெளிநாடு வாய்ப்புகள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள், ரிஷப ராசியில இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பல வில்லங்கங்கள் இந்த காலகட்டத்துல தீரக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் ஏக்கர் கணக்குல, அதாவது சென்ட் கணக்குல நீங்க வச்சிருந்தாலும், நிறைய சொத்துக்கள் வச்சிருந்தாலும் அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. அதனால சொத்துக்களை விற்க முடியாம, கடன்களை அடைக்க முடியாம நிறைய அவமானத்திற்கும் அசிங்கத்திற்கும் கடந்த ஒரு 6 மாத காலமாக நீங்க ஒரு ஏமாற்றத்தையே சந்திச்சிட்டு இருக்கிறீங்க இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். அதுல உங்களுக்கு இங்க உங்களுடைய தன்மானம், உங்களுடைய எல்லாத்தையுமே இழந்து குடும்ப ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும், வேலை ரீதியாகவும் எப்படியோ இருந்த இந்த மிருகசீரிட நபர்கள் இந்த காலகட்டத்துல இப்போ இருக்கக்கூடிய நிலைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இழந்து ஒரு தனி மரமாக நின்றுட்டு இருக்கிறீங்க. இப்போ பாருங்க இந்த அக்டோபர் அதாவது நவம்பர் மாதத்துக்கு மேல உங்களுக்கு மிக பெரிய ஒரு மாற்றங்கள் தேடி வரக்கூடிய நேரம். ஏன்னா அந்த சனி பகவான் நிவர்த்தி ஆகிறதுல இருந்து அவருடைய பார்வை எங்கெங்கெல்லாம் படுது நம்ம முக்கியமா பார்க்கணும். இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த 4.5 மாதங்கள் இருக்க போது. இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய பார்வை தான் இந்த மாத காலகட்டங்கள்ல செயல்பட போகுது. எந்தெந்த இடத்துல எல்லாம் விழுது அப்படின்னு பார்க்கும்போது விரயஸ்தானமான அந்த 12ஆம் இடத்துல சனியினுடைய பார்வைப்படுது. அடுத்து 4ஆம் இடமான அந்த சிம்ம ராசியில பார்வைப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடமான அந்த விருச்சிக ராசியில பார்வை விடுது. இதனால உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகங்கள் கிடைப்பதற்கும், புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு 4.5 மாதமாகவும் இருக்க போகுது. நிறைய பேர் சொத்துக்களை எல்லாம் இழந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு, உங்களுக்கு ஒரு இடமாற்றம் செஞ்சிட்டீங்க, இடமாற்றம் செஞ்சதுனால உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. தாமதமான திருமணங்கள் எல்லாமே, தடையாக இருந்த திருமணங்கள் எல்லாமே உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சனி பகவானினுடைய பார்வையாகப்பட்டது. திருமண பாக்கியத்தை கொடுப்பதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல அந்த திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த 4.5 மாதங்கள் இருக்க போகுது. ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு, நாங்க புதுதா திருமணத்திற்கு எப்படி முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இந்த 4.5 மாதங்கள் தாராளமா முயற்சி பண்ணலாம். அவர் 11ஆம் இடத்திற்கு வந்ததுக்கு
அப்புறம் உங்களுடைய திருமணம் பற்றிய அந்த ஆலோசனையை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு காலமாக இருக்க போது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இந்த 4.5 மாதங்கள்ல சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குடும்பத்தினால ஒரு அவமானங்களை சந்தித்த பெண்களோ, இல்ல வேலையினால அவமானங்களை சந்தித்த பெண்களோ, இல்ல உங்களுடைய தொழில்னால அவமானத்தை நிறைய பேர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தன்னால செய்ய முடியும் அப்படின்னு ஒரே தன்னம்பிக்கையோட நீங்க எல்லாமே ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா கடந்த ஒரு 6 மாதமாக 4 மாதமாக அந்த தொழில்ல நிறைய மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த ரிஷபராசி பெண்கள் எல்லோருக்குமே இப்போ ஒரு புத்துணர்ச்சியான வாழ்க்கை ஏற்படுவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த 4.5 மாதங்கள். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜாதகப்படி தசாபுத்திப்படி நான் முன்னமே சொன்ன மாதிரி உங்களுடைய தசாபுத்தி தான் தலைமை ஏற்று நடத்தும். இந்த ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் நகரும் போது தசாபுத்தி தான் தலைமை ஏற்று நடத்தும். அதனால அந்த தசாபுத்தி பலன்களை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு புதுதா ஜாதகம் எழுதணும், அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். சனி வக்கர நிவர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் 15ஆம் தேதி கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் பலம் பெறும் சரியால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். இதுவரை கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்தவர்கள், தொழில் துறையில் முன்னேற்றம் இல்லையே என்று வருந்தியவர்களுக்கு தொழில் வளம் நன்றாக சிறப்பாக இருக்கும். புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவர். புதிய பங்குதாரர்களால் தங்களுக்கு நன்மைகள் பெருகும், பண வரவுகள் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பார் சனி பகவான். எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பண வரவுகள் அதிகமாகும். என சனி என்றாலே உழைப்பு கிரகம். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரலாம். தங்களை பற்றி இல்லாதும் பொல்லாதும் சொல்லி மேல் அதிகாரிகளிடம் கூறி பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு நல்லபடியாக பதவி மீண்டும் கிடைக்கும். அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும். இதுவரை கட்சிக்குள் உள்ளவர்களுக்கு கட்சிக்காக உழைத்தோமே என்று மனப்புழக்கம் அடைஞ்சவர்களுக்கு நல்ல உயர்வான பதவிகள் கிடைக்கும். உங்களது ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். தற்சமயம் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார். ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு வக்கரம் பெறுவதால் அஷ்டம லாபாதிபதியான குரு தங்களுக்கு 8ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர்தான், 11ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர்தான். ராசிநாதன் சுக்கிரனுக்கு அவர் பகை கிரகம். அவர் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில் எண்ணங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலை சரி செய்து கொள்வீர்கள். வருங்கால நலன் கருதி எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இழந்த பதவிகளை தாங்கள் மீண்டும் பெறுவீர்கள். ஆக மொத்தம் ரிஷபராசினருக்கு சனி வக்கர நிவர்த்தி அடைவதால் உத்தியோகத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம், உடல் ஆரோக்கியம் பெறும். தங்களை யாரும் எதிர்த்து ஒன்றும் செய்ய இயலாது. கோர்ட் கேஸ், போலீஸ் கேஸ் அனைத்திலும் தாங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஒருவேளை தங்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் சனி நீச்சமடைந்திருந்தால் முடிந்தால் பல்லாவரம் அருகிலுள்ள பொலிச்சலூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோவிலில் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். சனிக்கிழமையில் சென்று உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அடுத்து சனி உழைப்பு கிரகம். எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் பெருகும். பிறப்பு ஜாதகத்தில் ஒருவேளை சனி உச்சமாக அடைந்திருந்தால் மிக நன்மைகள் அதிகரிக்கும். மற்றபடி இந்த சனி வக்கர நிவர்த்தியினால் வளம் பெற வாழ்த்துக்கள். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் இச்சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனைசரம் துவயா ஹிருத்வா வாமம் வபு ரமரித் ருத்தேன மனசா சரீரார்த்தம் சம்போ ரபரமபி சங்கே ஹிருதமபோத் யதே தத் துவத் ரூபம் சகல மருணாபம் திரிநயனம் குஷாப்யா மானம்ரம் குலில சசி
சூடாத மகுடம். சனி காயத்ரியை சொன்னால் தங்களுக்கு பிடித்த வியாதிகள், தீராத நோய் வியாதிகள் தீரும், கடன்கள் தீரும், பேய் பிசாசு எதுவுமே தங்களை பிடிக்காது, ஆபத்து அனைத்தும் நீங்கிவிடும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.